ஒரே தலைவர், கழகத்துடைய நிரந்தர பொதுச்செயலாளர், வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர், எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியுடைய நல்ல ஆலோசனைக்கு இணங்க இன்றைக்கு நம்முடைய வருகை தந்து திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதி உட்பட்டு மீஞ்சூர் ஒன்றியத்தில் அடங்கிய நம்முடைய திருவள்ளுவாயில் பூத் கமிட்டியில் இருக்கின்ற நிர்வாகிகள் எல்லாம் சந்திப்பதற்கு வருகை தந்திருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில் பல்வேறு துறைகளில் அமைச்சராக பொறுப்பேற்றவர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்தில் பல்வேறு துறைகளில் அமைச்சராக பொறுப்பேற்றவர், இன்றைக்கான எடப்பாடியுடைய காலத்தில் அவருடைய ஆலோசனை கிணங்க இன்றைக்கு இவர் தம்முடைய கழகத்துடைய முன்னோடியாக கழகத்தின் வளர்ச்சிக்காக இரவு பகல் பாராமல் எப்படி நம்முடைய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாடுபடுகின்றாரோ அவருக்கு போர்படை தளபதியாக வருகை தந்திருக்கின்ற எங்கள் பாசத்துக்குரிய முன்னாள் அமைச்சர், நம்முடைய அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர், செய்தி தொடர்பாளர், அன்புக்கு மிகுந்த மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் தான் இங்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் நம்முடைய வினோத்குமார் அவர்கள். ஐடி விங் என்றால் எப்படி செயல்படுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தாலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அது வடக்கு மாவட்டத்தில் சிறப்பாக முறையை செயலாற்றுவதற்கு காரணகர்த்தாக ஐடி விங் செயல்படுகின்றால் அது அன்புக்குரிய அண்ணன் நம்முடைய சென்னை மண்டலத்துடைய ஐடி விங்குடைய பொறுப்பாளரும் திருவள்ளூர் நம்முடைய வடக்கு மாவட்டத்துடைய தேர்தல் பூத் கமிட்டி பொறுப்பாளராக வருகை தந்திருக்கின்ற அண்ணன் வினோத்குமார் அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பிலும் நம்முடைய திருவள்ளுவர் சார்பில் வீட்டில் ஒன்றியத்தின் சார்பில் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சீரோடு சிறப்போடு நடப்பதற்கு காலகத்தாக இருக்கின்ற ஆற்றினுடைய ஒன்றிய கழக செயலாளர் ஏசோனாலும் தட்டாமல் சிறப்பான செயலாற்றி இன்றைக்கு நம்முடைய பூத் கமிட்டி எல்லாம் அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்து சிறப்பான முறையில் இந்த பணியை செய்து வருகின்ற பாசத்துக்குரிய சகோதரர் நம்முடைய மீஞ்சூர் ஒன்றியத்தை கட்டி காத்துகின்ற நாளூர் முத்துக்குமார் அவர்களே, நம்முடைய இந்த பகுதியை சார்ந்த நிர்வாகிகள், திருவள்ளுவாயில் என்றால் எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கோட்டை. இந்த முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு தான் இன்றைக்கு புதிதாக பூத் கமிட்டியில் இப்படி பொறுப்பாளர்களை நியமித்து சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் என்பதற்கு உறுதுணையாக நம்முடைய கிளைக்காசு அவர்களும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் இருவரும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற காரணத்தால் ஒரு சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு நம்முடைய ஐயா அவர்களும் வரக்கூடிய சட்டமன்றத்தில் என்னென்ன இந்த நாளிலிருந்து பணியாற்றக்கூடிய செய்ய வேண்டிய காரியங்களை படிக்கின்ற அதை கொஞ்சம் கவனிப்பு கேட்டு இதெல்லாம் நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அண்ணன் அவர்கள் அறிவித்திருக்கின்ற கட்டளை. அதை நீங்கள் மேற்கொண்டு இந்த கட்டளையை சிறப்பான முறையில் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, முதலாவதாக பூத் கிளைக்கழக நிர்வாகிகள் வயது 45க்குள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக பூத் கிளைக்கழக நிர்வாகிகள் அவர்கள் வசித்து வரும் இடத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியின் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கிறீங்க. அதனால தான் அண்ணன் பாராட்டுறாரு, சிறப்பான முறையில் பணியாற்றி இருக்கீங்க என்பதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே காலம் இந்த ஊழல் செஞ்ச ஆட்சியை அகற்றுவதற்கெல்லாம் இப்படி நாம் இரவு இன்றைக்கு பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த தகுதியான வாக்காளரை சேர்ப்பது மிக அவசியம். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக வாக்காளர் பட்டியலில் இருந்து சம்பந்தப்பட்ட பூத்தில் வசிக்கும் வாக்காளர் எவரேனும் தவறால் நீக்கப்பட்டிருந்தால் அவரை மீண்டும் வாக்காளர் பட்டியல் சேர்க்கணும். நீங்கள் வாக்காளர் பட்டியல் நம்ம பேர் இருக்குது, தகுச்சி பேர் இருக்குது நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா அந்த வாக்கு சீட்டு எடுத்துகிட்டு போகும்போது தான் ஏமா அவன் பேர் எடுத்துருக்கிறாங்கம்மான்னு சொல்லுவான். இந்த வித்தையெல்லாம் திமுக செய்வான். ஆனால் அவனுக்கு அது கை வந்த கடை. திருடுவோம் தெரியும், பதுங்கவும் தெரியும். நமக்கு திருடுவோம் தெரியாது, பதுங்கவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஆளுங்க தான் தன்னிலிருந்து கருணாநிதி கட்சியில் இருக்க ஆட்கள். அவங்களால அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு நம்முடைய பூத்தில் வசிக்கும் அந்த பூத்தில் இருக்கின்ற வாக்காளர் யாருன்னா நீக்கி இருந்தாங்கன்னா அதை சரி செய்யணும். அதுதான் வாக்காளர் பட்டியலில் ஒன்றிய செயலர் கொடுத்துருக்காரு. அண்ணன் சம்பத் அண்ணன், அண்ணன் கோபால் அண்ணன், இந்த பகுதியில் இருக்கின்ற கடப்பாக்கு ராஜா மற்றும் நம்முடைய ரோஜா ராஜா, ஆனந்தன் மற்றும் அனைவரும் அதை சரிபார்ப்பதற்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். இருந்தவர் பேரில் இருந்தால் பட்டியலிருந்து நீக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு இதெல்லாம் அண்ணன் தலைமையிலிருந்து கொடுத்தது. அதனால தான் இது கொஞ்சம் நேரம் கவனிக்கல. இறந்த பேரெல்லாம் பட்டியலில் இருந்தால் அதை நீக்கணும். இறந்தவனெல்லாம் ஓட்டு போட்ட காலம் இருக்குது. ஏன்னா சுடுகாட்டு போயிட்டு இருப்பாங்க, அவன் ஓட்டு போட்டிருப்பான். அப்புறம் பார்த்தா அது யார் திமுக அந்த வேலையை கரெக்டாக செய்வாங்க. அதனால தான் ஜாகிரதையாக நம்ம இந்த முறை அண்ணன் எடப்பாடி அண்ணன் முதலமைச்சர் ஆகியே திர வேண்டும் என்பதற்குதான் இப்படிப்பட்ட கட்டளைகள். அடுத்தபடியாக
மாற்றம் சரிபார்த்து வாக்காளர் பட்டியல் சேர்த்தல் நீக்கல் செயல்படணும். நம்முடைய திருவள்ளுவர்ங்கிற பேர் வந்து நம்ம இந்த வேலூருக்கோ மற்ற எந்த இடத்துக்குலாம் போயிருந்தாலா அதை நம்ம வாக்காளர் பட்டியல் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த பேரை இங்கேயே வரதுக்குள்ள வழியை நீங்கள் செய்தல் வேண்டும். அதுதான் முகவரியை மாற்றம் செய்திருந்தால் அது சரி பார்த்து வாக்காளர் பட்டியல் சேர்த்தல் வேண்டும். அந்த ஓட்டு நம்ம ஓட்டாக இருக்கணும். அதை திமுக ஆட்சி இதெல்லாம் கொடுக்கலன்றதை சொல்லணும். நம்ம அம்மா ஆட்சியான எடப்பாடி ஆட்சியில் கொடுக்கப்பட்ட திட்டம்லாம் நீ கொடுக்கல, இந்த ஆட்சி வந்தால் இப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம ஆட்சி வரணும், அம்மாவுடைய ஆட்சியான எடப்பாடி தலைவர் வந்தாலும் நல்லா இருக்கின்றதை நீங்கள் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அதே போன்று பூத்து கிளைகள் உள்ள அந்தந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு நம்முடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூலமாக அந்த அண்ணனுடைய ஐடி இருப்பாங்க, அது மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன தகவல் கிடைச்சாலும் அதை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கணும். அதான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒரு பட்டன் தட்டினா 1 லட்சம் பேர் 1 கோடி பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய வாட்ஸ்அப்லேயே தான் இருக்குது, ஐடிவிகள் தான் இருக்குது.